நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். மனுஷரின் வீராப்பும் தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். இருதயத்தில் பெருமை உள்ளவர்களும் துணிகரமாய் பாவம் செய்கிறவர்களும் கர்த்தருடைய நாளில் தாழ்த்தப்படுவார்கள். நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். மனுஷரின் வீராப்பு தனியும். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வாக்கியத்தை மறுபடியுமாகச் சொல்லுகிறார். நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும் என்று ஏசாயா இஸ்ரவேல் புத்திரரின் நிலைமையை தீர்க்க தரிசனமாகச் சொல்லுகிறார். கர்த்தருடைய கிருபையினால் மனுஷருடைய பாவங்கள் உணர்த்தப்படும் போது அவர்களுடைய மன மேட்டிமையானது தாழ்மை அடையும். குற்ற உணர்வினால் மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தருக்கு முன்பாக தாங்கள் துணிகரமாய் பாவம் செய்ததை நினைத்து ஜனங்கள் வேதனைப்படுவார்கள். பெருமையை தங்களை விட்டு நீக்கிவிட்டு தாழ்மையை பற்றி கொள்வார்கள். தாழ்மையின் வஸ்திரத்தை தரித்து கொள்வார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பவில்லை என்றால் தேவனுடைய தெய்வீக கோபம் அவர்கள் மீது வரும். அப்போது அவர்கள் வேறு வழி இல்லாமல் தங்களை தாழ்த்துவார்கள். கர்த்தருடைய கோபம் வரும்போது மனுபுத்திரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். கர்த்தருக்கு சமமாக யாராலும் உயர்ந்திருக்கவும் முடியாது. கர்த்தரை போல தங்களை உயர்த்தவும் முடியாது. சகலமும் கர்த்தருடைய மகிமை பிரதாபத்திற்கு முன்பாக தாழ்த்தப்படும். ஏசாயா 2:6-9 வரை உள்ள வசனங்களில் யூதா ஜனத்தார் விக்கிரகங்களை தாங்களாகவே பணிந்து கொண்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏசாயா 2:10-21 வரை உள்ள வசனங்களில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக பணிந்து கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தப்படுவார்கள். இந்த நிகழ்ச்சி கர்த்தருடைய நாளில் நடைபெறும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அந்நாளில் என்பது கர்த்தருடைய நாளை குறிக்கும். இந்த புஸ்தகத்தில் மட்டும் 43 தடவைகள் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற தீர்க்க தரிசிகளின் புஸ்தகத்தில் இந்த வார்த்தை 35 தடவைகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஏசாயா கூறியிருக்கும் தீர்க்க தரிசனங்களில் பல கர்த்தருடைய நாளில் நிறைவேறும்.